ஹை யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம அலங்கு படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாயை பார்த்தீங்கன்னா செல்லமாக வந்து வளர்க்குறாரு. ஹீரோவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையான நிலைமையில் வந்து இருக்காங்க. ஸோ கேரளாவில் ரப்பர் தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வேலைக்கு போகிறாரு. தன்னோட செல்ல நாயையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. அப்படி அங்கே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லராக வந்திருக்க படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அலங்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டீசெண்டாக தான் வந்து இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து போகுது. இன்ட்ரோ பிளாக் டைமில் தான் பார்த்தீங்கன்னா படம் வந்து பீக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படத்தை நல்லா வந்து எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வந்து இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பை வந்து நான் வந்து கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காரு. படத்தில் தெரிஞ்ச முகம் வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. காளி வெங்கட் எப்பயும் போல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாரு. செம்பன் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு. இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா கேரளா தமிழ்நாட்டு பார்டரில் தான் வந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம், கேரளாவில் கொஞ்சம், கேரளா தமிழ்நாடு பார்டரில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலையும் காடுகளும் தான் பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒர்க் நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. விஷுவலாக படம் பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்னு வந்து சொல்லலாம். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓகேவா வந்து இருந்துச்சு. ஸ்டன்ட்ஸ்னு வந்து பார்த்தோம்னா நிறையா சண்டை காட்சிகள் வந்து கிடையாது. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்து இருக்குது. மொத்தமே பார்த்தோம்னா ரெண்டு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான். ஆனால் அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எடுத்திருக்காங்க. ரியாலிட்டியாக வந்து இருந்துச்சு. படம் ஃபுல்லாக வந்து காட்டுக்குள்ளேயே நடக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் பார்த்த திருப்தி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் வந்து ஸ்க்ரீன் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கலாம். இவங்க எடுத்துக்கிட்ட கதை வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான கதை நான் வந்து சொல்லுவேன். இந்த ஸ்டோரியை வச்சுக்கிட்டு நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு நல்ல தெரிஞ்ச முகமான ஒரு ஆக்டரை வந்து போட்டு கொஞ்சம் ஹீரோயிஸ்லாம் ஆட் பண்ணி வந்து எடுத்திருந்தா இது ஒரு செம்மையான அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லராக வந்து வந்திருக்கும். ஸோ எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சொதப்பிருக்காங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். படத்தில் வரக்கூடிய டார்க் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்லா வந்து என்கேஜிங்காக வந்து இருந்துச்சு. ஆனால் ஒரு சார்லி மாதிரியான ஒரு படத்தில் கனெக்ட் ஆன அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கனெக்ட் ஆகவே வந்து இல்லை. நாய் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்கோன்னு வந்து டைட்டில் கார்டில் வந்து போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஆனால் படத்தில் இடையில ஒரு பாம்பு சீன் வந்து ஒன்று வந்து வருது. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா மோசமாக வந்துருக்கு கிராஃபிக்ஸு. நம்ம ஃபோனை எடிட் பண்ணுறதே இதை விட நல்ல பெட்டராக இருக்குங்கிற அளவுக்கு வந்து தோணுச்சு. படம் பார்க்குறப்ப லோ பட்ஜெட் படம் மாதிரிலாம் வந்து தெரியவே வந்து இல்லை. ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் வந்து இவ்வளோ மோசமாக இருந்துச்சு வந்து தெரியல. அதெல்லாம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். லாஜிக் மிஸ்டேக்ஸ் சொல்ல போனால் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. இந்த அலங்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படம் வந்து பார்க்கணும்னு வந்து நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அலங்கு. எனக்கு இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்சாக வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3. இந்த அலங்கு தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் ட்ராமா. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.